அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் விவசாய கல்லூரியில் 1972ஆம் ஆண்டு சேர்ந்து படித்த வகுப்பு தோழர்கள் ஒன்றிணைந்து சமீபத்தில் அந்தமான் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. 5 நாள் பயணமான இந்த சுற்றுலாவில் 2ஆம் நாள் கடல் மார்க்கமாக அந்தமான் தீவிலிருந்து ஹேவ்லாக் எனும் தீவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டோம். அங்கே கிரீன்வுட் பீச் ரிசார்ட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த ரிசார்ட் கேரள கட்டடக்கலை பாணியில் இயற்கை சூழலில் தென்னை மரங்களுக்கு மத்தியில் எழிலுடன் அமைந்திருந்தது. மனதிற்கு இதமான சூழல். அன்று மாலை ரிசார்ட்டின் பின்புறம் சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள கடலை பார்ப்பதற்காக சென்றோம். அங்கு சென்றால் எங்கு பார்த்தாலும் கடல். அலைகள் ஓசையுடன் எங்கள் கால்களை முத்தமிட்டன. கிலோமீட்டர் கணக்கில் முன்புறமும் பக்கவாட்டிலும் கடல். அலைகளின் நீண்ட இடைவிடாத ஓசை. ஒரு சிறு படகு தேசிய கொடியுடன் நிறுத்தப்பட்டு அடித்த கடற்காற்றிலே ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. உடன் வந்த வகுப்பு தோழர்கள் கடல் தண்ணீரில் காலாறு நடந்து பயண களைப்பை போக்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் மரக்கலைகளில் அமர்ந்து கால்களை தண்ணீரில் நனைத்தபடி இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி இருப்பிடத்திற்கு அருகில் ஒரு கடல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதே அனைவரின் எண்ணமாக இருந்தது. நேரம் போவதே தெரியவில்லை. வெகு நேரம் பழைய நினைவுகளை அசை போட்டு பகிர்ந்து கொண்டு மனதே இல்லாமல் அறைக்கு திரும்பினோம். இந்த கதையெல்லாம் எங்களுக்கு எதுக்கு வேண்டாம், சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொன்னா தேவலாம் அப்படின்னு சொல்ற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். மறுநாள் காலை 9 மணி அளவில் அன்றைய நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை கடற்கரைக்கு சென்று வரலாம் என்று தோன்றியதால் மறுபடியும் நாங்கள் அதே கடற்கரைக்கு சென்றோம். அங்கே எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. கடலை காணவில்லை. ஆமாங்க, வடிவேலு பாணியில் சொல்லணும்னா கடலை காணோம். கடல் தண்ணீர் கிலோமீட்டர் கணக்கில் உள்வாங்கி வெறும் மண்ணும் மணலும் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது. தண்ணீரில் ஆடிக்கொண்டிருந்த படகு தரை கட்டியது போல அசையாது நின்றது. மரக்கிளை தண்ணீரின்றி தனித்து விடப்பட்டது. பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. கடலை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்கு பதிலாக உள்ளூர் மக்களிடம் இது சம்பந்தமாக விசாரித்தோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் எங்களை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர்கள் சொன்னது இதுதான்: இது தினமும் நடக்கும் நிகழ்வு என்றும், காலையில் காணாமல் போகும் கடல், அதாவது உள்வாங்கும் கடல், மாலையில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். எதுவுமே நடக்காதது போல் இருக்கும் என்றார்கள். நம்பித்தான் ஆக வேண்டும். பூமி தன்னைத்தானே சுற்றி வரும் அந்த 24 மணி நேரத்தில் எத்தனையோ மாற்றங்கள். அவற்றில் இதுவும் ஒன்று. இயற்கை தினமும் நமக்கு பாடம் கற்பித்து கொண்டுதான் இருக்கிறது. இயற்கையை புரிந்து கொள்ள நாம் இன்னும் நிறைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது நிறைய அனுபவங்கள் பெற வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. நன்றி. மறக்காமல் இந்த சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.